பார்த்து போடுங்கண்ணா ரேட்டு. செலவு எப்போ வருது எதுக்கு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. வந்து தொலைவு பண்ணணுமா? ஆல்ரெடி 25 லட்சம் சொந்தக்காரங்க ஏமாற்றிட்டு அதுக்கு 38 லட்சம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். அதை விட நஷ்டம் வேறு என்ன வேணும்? ஹலோ தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி காலையில் போய் சமைக்கலாம்னு சொல்லிட்டு நான் போனேன். ஓகேவா, நேற்றுலேருந்தே பிரச்சனை. நேற்றுலேருந்தே அந்த கிச்சன் சிங்கில் இருக்க அந்த டேப் வந்து ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகலை. அதாவது தண்ணி வரமாட்டேங்குது. ஸோ மோட்ரு போட்டு விட்டு மோட்ரு வந்து ரொம்ப போச்சு. என்னடா தண்ணி இருக்குது டேங்க்கில், ஆனால் இதில் தண்ணி வரமாட்டேங்குது, என்ன ப்ராப்ளம் தெரியலையேன்னு சொல்லிட்டு நானும் வந்து எப்படியோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். ப்ரெஷர்லாம் கொடுத்து பார்க்குறேன், தண்ணி வந்து வரலை. ஓகேவா, இன்றைக்கி காலையில் சமைக்க போகிறப்ப அந்த டேப்பை திறக்கிறேன், ஒரே கப்பு அடிக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ செத்து போய் உள்ளே அழுகி போய் அதோடு சேர்ந்து அந்த தண்ணி வரப்போ அந்த நாற்றம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இது என்னடா இது, தண்ணி ஃபோர்ஸும் வரல, நாற்றமும் அடிக்குது. உடனே நான் போயிட்டு கீழே எங்கள் அம்மாவோட பெட்ரூமில் இருக்க அந்த பாத்ரூமில் நான் செக் பண்ணி பார்த்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஸ்மெல் வரலை. ஸோ இந்த கிச்சன் இந்த சிங்கில் இருக்க இந்த டேப்பில் மட்டும்தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை நானே சரி பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் சரி பண்ண முடியல. உடனே பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸில் போயிட்டு ப்ளம்பர் நியர்பைன்னு போட்டேன். அதில் எல்லோரும் வந்தாங்க. அதில் ஒரு 2-3 பேர் வந்து கால் பண்ணி கேட்டேன். அதில் கடைசியாக பேசினவர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து எனக்கு சரி செஞ்சு கொடுத்துட்டு போயிருந்தார். ஸோ இன்றைக்கி இது தேவையில்லாத தலைவலி, தேவையில்லாத செலவு. ஸோ சொந்த வீடுன்னு நினைப்போம், ஆனால் சொந்த வீட்டில் எவ்வளோ செலவு பாருங்கள். இன்றைக்கி இந்த மெட்டீரியல் மட்டுமே ஒரு 950 ரூபா போல். அதுக்கப்புறம் அவர் வந்து லேபரு 700 கேட்டார். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1650 ரூபாவா, இந்த மாதிரி தேவையில்லாத செலவு ஆயிரக்கணக்கில் சொந்த வீடு வச்சுருந்தாலும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சின்ன விஷயம்னு நினைப்போம், ஆனால் அது கையை வச்சாலே லேபரு மெட்டீரியல்னு சேர்த்து 1700 கிட்ட ஆகிப்போச்சு பாருங்கள். முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வந்து ஸ்டாப் போட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா சொட்டுன்னு சொட்டிக்கிட்டே இருந்தது. ஸோ இது கையோட கையாக வந்து மொத்தமாகவே மாற்றியாச்சு. இப்போ இனிமேல் வந்து இது சொட்டாது. அப்படியே சொட்டினாலும் 1 இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பைப் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக்கில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம வீட்டாண்டு இருக்க தண்ணிக்கு துரு பிடிக்குது இல்லையா, அதனால் பிளாஸ்டிக்கை வாங்கிக்கோங்க, அது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த வந்த ப்ளம்பரும் சஜஸ்ட் பண்ணியிருந்தார். அது பார்த்தீங்கன்னா 450 ஆங்க. ஸோ அதுக்கு 1 இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆன்லைனில் பார்த்தா கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அது வீட்டுக்கு வந்து அது செட் ஆகணும். இத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் அந்த ப்ளம்பர் கூட்டிகிட்டு போனார். ஸோ நியர்பை ஷாப் எங்கே இருக்குன்னு கேட்டார். நான் காமிச்சு விட்டேன். அங்கே போய் வாங்கிட்டு வந்து சரி செஞ்சு கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஜஸ்ட்டு ஒரு 1.5 hours to 2 hours ஒர்க்கு தான். ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1700 rupees நமக்கு செலவாயிருக்கு. இன்றைக்கி சீக்கிரமாக ஒரு 1.5 hours சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலான்னு நினச்சேன். ஸ்டூடெண்ட்ஸ் வேறு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கிளாஸஸ்க்காக. ஸோ இன்றைக்கி ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸு ஒரு 3 hours கிளாஸு என்னால் காலையில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்க முடியல. ஸோ நாளைக்கு வந்து போஸ்ட்பான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுக்கணும். அதை தாண்டி நம்ம வேலையும் பார்க்கணும். ஸோ வருமானம் ஈட்டணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது வந்து ப்ராப்ளம்ஸ் வந்தால் அது சரி செய்யணும். அதுக்கு செலவாகுது. இத்தனி தலைவலியும் இத்தனி அக்கப்பூரும் என் ஒருத்தனால நானே ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. கஷ்டமாக இருக்குது இதெல்லாம். ஸோ உதவிக்கு யாரும் வந்து நம்ம கூட துணையாக நிற்க தேவையில்லை. உபசரம் பண்ணாமையாவது இருந்திருக்கலாம். என்னுடைய கசினோட ஹஸ்பண்ட் லாவண்யா அண்ட் நிதிஷ் குப்தா, அவங்க 2 பேரும் 25 லட்சம் என் பேரில் கடனை வாங்க வச்சு என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. எல்லார்கிட்டையும் அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. சொல்லாமல் இருக்க முடியல. அந்த காசை நான் அசலோடு மட்டுமாவது வாங்க முடியுமா, வட்டியோடு சேர்த்து வாங்க முடியுமா, ஒன்றும் புரியல. அதுங்க என்னை இந்தளவுக்கு பாடுபடுத்திடுச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சில பிவிசி பைப்பு என் வீட்டில் ஆல்ரெடி இருந்தது. அதனால் அதோட செலவு கம்மியாக இருக்குது. இல்லைனா அதுவும் சேர்த்து கண்டிப்பாக 2000 கிட்ட ஆகிட்டுருக்கும் போல். ஸோ அந்த ப்ளம்பர் வந்து வேலையை முடிச்சுட்டு கிளம்புனதுக்கப்புறம் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்டு பார்த்தேன். அவங்க இந்த நேரத்தில் பிஸியாக இருக்காங்க. அதனால் உடனே வந்து நான் சமைச்சேன். மறுபடியும் ஒரு 1 hour ஆச்சு. ஸோ சாதம் வந்து ப்ளம்பர் வரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகிடுச்சு. வெறும் இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு மட்டும் நான் இப்போ ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ரேஷன் அரிசி தான். ஸோ இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக ஊற்றணும் போல், குழஞ்சிடுது. ஒரு மாதிரி எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. ரேஷன் அரிசியாக இருந்தாலும் உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கு. குழஞ்சி போச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு சமைச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டேப் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த டேப் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவர் சஜஸ்ட் பண்ணியிருந்தார் ப்ளம்பரு. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து உட்காரத்துக்கே நேரம் ஆகிப்போச்சு. சரி, மறுபடியும் நம்ம இந்த வீடியோ வந்து செஞ்சு போடலாமேன்னு சொல்லி நான் போட்டுட்ருக்கேன். ஸோ வெளியில் வந்து அந்த கார்டன் ஏரியாவில் இந்த மாமரமெல்லாம் வந்து வளர்ந்துருக்கு. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாவக்காய் கொடியும் வந்து வளருது. மறுபடியும் ஒரே ஒரு பாவக்காய் வந்து வளர்ந்துருக்குது. ஒரு 2-3 பாவக்காய் வளர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி அதையும் வச்சு நம்ம சமைச்சு சாப்பிட்லான்னு தோணுது. முக்கியமாக இந்த வாட்டி இந்த ப்ளம்பர்கிட்ட அது எல்லாமே ஓட்டி அப்படியே இருக்குது இல்லையா, அதில் வந்து இந்த
தவளைங்க வேறு பல்லிங்க ஏதாவது உள்ளே வரத்துக்கு போகிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். அதனால் சிமெண்ட் இருக்குது, ஒயிட் சிமெண்ட் இருக்குது, அது பேக் பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டாரு, வெளியிலையும் பார்த்தீங்கன்னா பூசு வேலை பண்ணிட்டாரு. ஸோ இனிமேல் அந்த இடத்துல ஓட்டை இல்லாமல் அது நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நான் வந்து செஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த வேலைக்கு தேவையில்லாத செலவு ஒரு 1700 1750 கிட்ட இருக்குது. ஸோ வீட்டில் ஆல்ரெடி வந்து பைப் இருந்ததுனால கம்மியாச்சு, இல்லைன்னா அதிகமாக இருக்கும்.